I'm here to make you understand. நீ நல்ல லைஃபை வாழணும்னு நான் சொல்லல. You deserve a best life ன்னு கூட சொல்லல. At least start living the life that you deserve ன்னு கெஞ்சறேன். யாராவது ஒருத்தர் புரியுதா? பெற்றதாதனை மகள் மறந்தாலும், பிள்ளை பெறதாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று மெய்க்க மறந்தாலும், நற்றவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பேச முடியாதா? அப்ப கடவுள் படைப்புல உன்னுடைய உள்ளுறுப்பும் உன்னுடைய உள்ளி எங்கும் ஏக்கமும் ஒன்னா இருக்குன்னா படைச்சவன் ஒன்னா தானே இருப்பான். ஞானம்ன்றது இட் இஸ் நாட் டு டிஸ்கஸ் அபவுட் தி லைஃப் பிஃபோர் பர்த் ஆர் ஆஃப்டர் டெத். அப்போ உண்மை ஞானம் சிவசூத்திரம் சொல்றது இட் இஸ் டு டாக் அபவுட் தி லைஃப் ஆஃப்டர் பர்த். உன் கண்ட்ரோல் அது மட்டும் தான் இருக்கு. தி லைஃப் ஆஃப்டர் பர்த், பிஃபோர் டெத். அந்த ஞானத்திலே உயர்ந்த ஞானம் அது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நீ எதை பார்த்து பயப்படுறியோ அதை படைச்சவனே இறைவன் தான். அதை படைச்சவனே இறைவன் தான். கால பைரவ, கர்ம நிவர்த்தி, யோக விருத்தி. உனக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு தெரியாம எதுவும் நடக்காதுன்றது உனக்கு தெரிஞ்சா போதும். அவன் பேச்ச கேட்காதவன் இந்த உலகத்துல இல்லைன்றது புரிஞ்சா போதும். அப்ப நீ எங்க போனாலும் உனக்கு எது பயம் தருதோ அந்த பயம் உண்மை. அப்ப நீ எதை பார்த்து பயப்படுறியோ பயப்படு. அந்த பயம்தான் உனக்கு அவன் இருக்கிறதால நீ நல்லா இருக்குன்றது எண்ணத்தை உருவாக்கும். ஆனா அவன் இருக்கும் போது நீ பயம் போக கூடாது. அவன் இருக்கிறதால பயம் இல்லைன்ற ஞானம் வரணும். கண்டிப்பா பாஸ்ட மாத்த முடியாது. What has happened has happened. Accept it. ஆனா இப்பவாது you should first seize the downfall. First you should what? Seize the downfall. போதும். ஆனா நீ இந்த முடிவை எடுத்தனா நீ இழந்ததுக்கும் சேர்த்து, நீ ஆசைப்பட்டதுக்கும் சேர்த்து, இருக்கிறதுக்கும் சேர்த்து கனவே காணாத ஒரு உயர்வை ஃபியூச்சர்ல அவனால தர முடியும். அந்த பாட்டு நான் எல்லாரும் கெஞ்சி கேட்கிறேன், ஐயா இனிமே இருக்கிறதுல இருந்து மேல போறீங்களோ இல்லையோ கீழே போக கூடாது முடிவெடுக்க போறது எத்தனை பேர்? Can I see the answers? அங்க கை வைப்போம். ஏன்னா இந்த முடிவை நீ எடுத்தாலே உனக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இந்த உலகம் இப்பதான் உன்னை பார்க்குது. நீ இதோட நல்ல நிலைமையில ஆல்ரெடி இருந்திருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த நிலைமைக்கு போகணும்னா அதை செய்வோம். ஆனா இப்பவாது you should first seize the downfall. First you should what? Seize the downfall. போதும். கண்டிப்பா பாஸ்ட மாத்த முடியாது. What has happened has happened. Accept it. Accept it. ஆனா நீ இந்த முடிவை எடுத்தனா நீ இழந்ததுக்கும் சேர்த்து, நீ ஆசைப்பட்டதுக்கும் சேர்த்து, இருக்கிறதுக்கும் சேர்த்து கனவே காணாத ஒரு உயர்வை ஃபியூச்சர்ல அவனால தர முடியும். அந்த பாட்டு இதுல எது உனக்கு பெருமைனா, சார் நான் 10 ரூபா வச்சிருந்தேன் சார், நஷ்டமே ஆகாம 20 ரூபா, 30 ரூபா, 100 ரூபா அப்படி வளர்ந்தனே போனோம் சார். சூப்பர்ப்பா, சல்யூட் சார். ஒரு 10 ரூபா தான் சார் வச்சிருந்தார், திடீர்னு ஒரு 100 ரூபா லாஸ் ஆயிடுச்சு சார். ஆஹா, முன்ன 10 ரூபா இருந்தால் கூட நஷ்டம் ஆகாமல் இருந்தால் 100 ரூபா உட்காந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. 10 ரூபா வச்சுன்னு 100 ரூபா லாஸ் ஆகி நீ லாபத்திலேயே போனால் 100 ரூபா வர வேண்டிய இடத்துல உன்னை கூட்டின்னு போய் 1000 ரூபாயில் வைப்பான். அப்போ தெரியும் இந்த உலகத்துக்கு நீ சாதாரண ஆள் இல்லை. அதை மீறி நிரந்தரமா நல்லா இருக்கிறது ஒரு சுகம் இல்லை, ஒரு கடமை. இப்போ கொஞ்சம் நான் பிஸ்னஸ் டேர்மாக போயிட்டு பேசுகிறேன். நான் ஏன்னா எல்லாரும் இப்போ ஆண்டர்பிரனராக நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டர்பிரனர்னா ஒரு வீட்டை காப்பாற்றினாலும் ஆண்டர்பிரனர் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய சின்ன பசங்க வந்து யூடியூப்பில் பேசுகிறாங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும்னு. நேராக உன் பாட்டிக்கிட்ட போ. நயா பைசா கூட சம்பாதிக்காத அந்த பாட்டி உங்கள் தாத்தாவோட சம்பாத்தியத்தை வச்சு 5 புள்ளைய கட்டி கொடுத்துச்சு பார்த்தியா? அதை மிஞ்சி ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வேர்ல்டுலேயே கிடையாது. 200% கிடையாது. அதை கட்டி கொடுத்தா அதை சேவ் பண்ணுக்கும் சாவர வரைக்கும். அப்போ நீங்கள் தப்பு பண்ணதுக்கு காரணம் உங்கள் எண்ணம் சொல்ல மாட்டேன், சரியா பண்ணுறதுக்கு தெரியல. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடும் ஆலயம், வல்ல பிறனாருக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே. பேச முடியாதா? பெற்றதாதனை மகள் மறந்தாலும், பிள்ளை பெறதாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று மெய்க்க மறந்தாலும், நற்றவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பேச முடியாதா? I am not here to express my efficacy in language or in my skill about spirituality. I am here to make you understand. நீ நல்ல லைஃபை வாழணும்னு நான் சொல்லல.
யூ டிசர்வ் a பெஸ்ட் லைஃப்னு கூட சொல்லல, அட்லீஸ்ட் ஸ்டார்ட் லிவிங் தி லைஃப் தட் யூ டிசர்வ்னு கெஞ்சறேன். யாராவது ஒருத்தர் புரியுதா? அப்ப நீ ஏதோ ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், இத்தனை வருஷம் ஏதோ மூட நம்பிக்கையில் இருக்கலாம். உன்னை யார் யார் எப்படி சொதப்பி வச்சிருக்காங்க, பயப்பட வச்சு எனக்கே தெரியாது. உங்க வீட்டில் சொல்லிக்கலாம் பச்சை கலர் உனக்கு ஒத்துக்காதுன்னு, சிலர் வீட்டில் சிவப்பு கலர் ஒத்துக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். இவ்வளோ அழுக்கி உன் மனசுல இருந்து எடுக்கணும். சில பாவம் முன்னேறலாம் நினைச்சிருப்ப, இல்லை சார் அடுத்த 7 வருஷம் நாங்கள் கஷ்டப்படுவோம் சார், ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போதான் சார் ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாத சனியா சார், அதனால கால் வீங்கிச்சு, இன்னும் அப்படியே ஒரு ஃபுட்பால் விளையாடி அப்படியே இருங்க. ஓகே, அப்புறம் வரும். நீ கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம் கூட நான் கேட்கலையே. ஆக மொத்தம் என்ன பொறுத்தவரைக்கும் நீ மனுஷன். உனக்கு அறிவு என்னோட கம்மியா இருக்கலாம், இல்லை என்னோட ஜாஸ்தியா இருக்கலாம், என்னோட ஞானம் ஜாஸ்தியா இருக்கலாம். ஆனா ஒருத்தர் படுத்துட்டார் உடம்பு சரியில்லாம, என்லைட்டன் கிட்னி காமன் கிட்னியா, இல்லை எல்லா கிட்னியும் ஒண்ணா? அப்ப கடவுள் படைப்புல உன்னுடைய உள்ளுறுப்பும் உன்னுடைய உள்ளி எங்கும் இயக்கமும் ஒன்னா இருக்குன்னா படைச்சவன் ஒன்னா தானே இருப்பான். இந்த உலகம் உன்னை ஏமாத்தும். இல்லை நீ செஞ்சு பழகிட்ட, இந்த பொண்ணு சரியில்லை, இது இந்த மதம், இல்லை இது இந்த ராசி, அதுக்கு வாய் ஜாஸ்தி, அதுக்கு கேரக்டர் சரியில்லை, இவனே கட்டத்தை பார்த்தே சொல்லுவான். பழக்கம் ஆயிடுச்சுனால திருந்த முடியாது. நீ முடியாதுன்னு முடிவு பண்ணா உன்னால செய்யாம இருக்க முடியும். என்ன நம்ப, இப்படிதான் இறைவன் உன்னை படிச்சிருக்கான். நானும் நல்ல விஷயத்தை உன்னை பயமுறுத்தி முடிஞ்சிருச்சு உன் கதை, செஞ்ச பாவத்துக்கு உனக்கு அப்படியே மேலே அப்படியே செத்த உடனே அப்படியே உனக்கு சொர்க்கம் அப்படியே கிடையாது, நரகம் தான். அங்கே அப்படியே உன்னை ஒர்க்க போகிறாங்க, உன்னை அப்படியே கிரில் பண்ண போகிறாங்க. ஐ எம் நாட் அ பர்சன் who want to talk about what will happen to you after death. நீ செத்துட்ட அப்புறம் என்ன ஆனால் எனக்கு என்ன? கடவுளே அதான் சொல்கிறாரு. ஞானம்ன்றது இட் இஸ் நாட் டு டிஸ்கஸ் அபவுட் த லைஃப் பிஃபோர் பர்த் ஆர் ஆஃப்டர் டெத். அது நீ அவங்ககிட்ட போய் ஜோசியத்தை பார்த்துக்கோ. செத்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனா போய் எடுத்த உடனே இல்லாததெல்லாம் பார்த்துக்கணும். உன் பிளட் ரிப்போர்ட்டில் அயன் கம்மியாக இருக்கா, சுகர் ஜாஸ்தியாக இருக்கா, அது தெரில, நேராக போயிடுறாங்க. அப்போ உண்மை ஞானம் சிவசூத்திரம் சொல்றது இட் இஸ் டு டாக் அபவுட் த லைஃப் ஆஃப்டர் பர்த். உன் கண்ட்ரோல் அது மட்டும்தான் இருக்கு. த லைஃப் ஆஃப்டர் பர்த், பிஃபோர் டெத். சுவாசம் பெற்ற தருணத்திலிருந்து சுவாசம் பிரியும் தருணம் வரை உன்னோடு உள்ளது வாழ்க்கையில் வரம். அந்த வாழ்க்கை எப்போ வரணமா பாரும்? ஞானம்னு ஒன்று இருந்தாதான். அந்த ஞானத்திலே உயர்ந்த ஞானம் அது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஓ, அப்போ என்கிட்ட இது இருக்குன்னு தெரிஞ்சா நான் பயப்பட மாட்டேனா? திடீர்னு கிளம்புறேன் சார், குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டின்னு வர, மழை பிச்சுன்னு பெய்யுது. இல்லை வண்டியில் 2 குடை இருக்கு, என்ன பண்ணுவீங்க? மழை பெஞ்சா பெய்யுது சார், நம்மக்கிட்ட குடை இருக்கு, சாதாரண குடை, வந்துடுவீங்களா நீங்கள்? இல்லை ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க, அதெல்லாம் இவ்வளோ பெரிய கிரேட்டன், அவன் பாவம் சொல்லவே இல்லை, அவன் அதுவும் நீங்கள் வரன்னு தெரிஞ்சு அவுத்து வேறு விட்டுருக்கான். நீங்கள் உள்ளே போறீங்க, அந்த நாய் அப்படியே வந்து அப்படியே உங்களை பார்க்குது. இப்போ கேட்டை வேற திறந்துட்டீங்க, ஓடினா அது வந்து பிடிச்சிடும், உள்ளே போனாலும் பிடிச்சிடும், அப்படியே நிற்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? கடவுள் தரிசனம் வந்த மாதிரியே கூப்பிடுவேன். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு பேர் கிருஷ்ணான்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணா கூட எப்படி கூப்பிட்டுக்க மாட்டேன். கிருஷ்ணா கிருஷ்ணா வாடா, கிருஷ்ணா கிருஷ்ணா டே வாடா டே கிருஷ்ணா. இல்லை சிவான்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் பேரை. ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பேரும் சிவா, ஓகேங்களா? இல்லை பரமான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு பேர் பரமா, கடவுள் பேரும் பரமன் தான், விட்டுருங்க, பரமேஸ்வரன் தான். ஆனால் நீ கடவுள் கூட அப்படி கும்பிட்டுக்க மாட்டேன். கோயிலில் போயிட்டு கோயிலில் போய்ட்டு அப்படியே பராக் பார்த்துன்னு யார் என்ன போட்டுன்னு வந்திருக்கா, ஃபோன் எடுத்து பார்க்கறது. சாமி எவனோ ஒருத்தன் சாமி கொண்டு கொஞ்சம் தள்ளுங்க, சாமியை மறைச்சிட்டிங்க, சாமி அவர் மறைச்சிட்டாராம். இதான் கோயில் ஃபுல்லாக சாமி இல்லை. ஆனால் ஒரு நாய் உன்னை பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருந்தா உன் ஃப்ரெண்டு பேர் பரமான்னு வச்சுப்போம், எப்படி கூப்பிடுவேன்? கடவுளே ஆச்சரியப்படுவார். அப்போ இந்த நாயால் இவரால் இவ்வளோ கூப்பிட முடியுமா? எப்படி கூப்பிடுங்க சொல்லுங்களேன்? அப்படியே சொல்லுவீங்களா? மச்சான் கூப்பிடுவீங்களா? ப்ரோன்னு கூப்பிடுவீங்களா? இல்லை அப்படியே ஜாலியாக யோ மச்சி அப்படின்னுவியா? பரமா பரமா இருக்கியா இல்லையாடா பரமா? நீ கூப்பிட கூப்பிட பரமா வரணும் இல்லையோ, அந்த கிரேட்டன் கிட்ட வருது தொங்க பண்ண. இப்போ உங்களோட பக்தி ஜாஸ்தியாயிடும். பரமா சீக்கிரம் வாடா டே பரமா, ஐயோ ஃபோனை வேற காரில் வச்சு தொலைச்சேனே பரமா பரமான்றான். அவன் வந்து பின்னாடி கை வைக்கிறான், சொல்லு மச்சான்னு. நல்லா வந்துடா டே, முன்னாடி பாரு எவ்வளோ பெரிய நாய், என்னடா இப்படி பண்ணிட்ட? இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நான் வளர்த்த நாய், நான் சொன்னால் கேட்கும். எப்போ இங்கே வாங்க, உன்னை செகண்ட் கொடு,
பயமா இருக்குடா பயந்த நீ அவன் பிடிச்சான், மச்சான் கை கொடுறா, ஷேக்கன் கொடுங்க பாரு, ஷேக்கன் கொடு. அது இப்போ அதே சைஸ் நாய் குறைஞ்சிச்சா? அதே மாதிரி தான் எருமாடு சைஸில் இருக்குது அந்த நாய். இத்தனை அப்படியே கால். இப்போ சார் வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறாரு, செல்ஃபி எடுக்க. திமிரு பார்த்தீங்களா இதுக்கு? மச்சான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்டா. இப்போ எதனால் அந்த ஃபோட்டோ எடுத்த? முதல்லையும் அதே நாய் தான். ஆனால் அந்த நாயை வளர்த்த பரமா வந்த உடனே நீ பரமா இருக்குன்னு நாய்க்கு பயந்தியா? இவ்வளோதான் வாழ்க்கை. நீ எதை பார்த்து பயப்படுறியோ அதை படைச்சவனே இறைவன் தான். அதை படைச்சவனே இறைவன் தான். கால பைரவ, கர்ம நிவர்த்தி, யோக விருத்தி. உனக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு தெரியாம எதுவும் நடக்காதுன்றது உனக்கு தெரிஞ்சா போதும். அவன் பேச்ச கேட்காதவன் இந்த உலகத்துல இல்லைன்றது புரிஞ்சா போதும். அப்ப நீ எங்க போனாலும் உனக்கு எது பயம் தருதோ அந்த பயம் உண்மை, 100% உண்மை. அந்த நாய் புடுங்கினா 1/2 கிலோ போன உனக்கு. இது ஒரு குட்டி நாய், பப்பி, அதே கிரேட்டனோட குட்டி. 1க்கு 2 பயந்துருப்பீங்களா? ஒன்று காலை நக்குது, ஒன்று பேண்ட்டை நோண்டுது, 2த்தையும் கையில் தூக்கி போஸ் கொடுத்துருப்ப. நீ பரமாவை கூப்பிட்டுருப்ப. நீ அவன் உன்னை கூப்பிட்டுருமா, உள்ளவாடா நாய்க்குட்டி இறக்கி விட்டு வேலை நிறையா இருக்கு. ஆனால் உன்னை புடுங்குன்னு தெரிஞ்ச உடனே எப்படி கூப்பிட்ட நீ? அப்போ இந்த விஷயம் புரியணும். அப்பா, நான் பயந்தது உண்மை, அது எனக்கு ஆபத்துன்றதும் உண்மை. ஆனால் அந்த ஆபத்தில் நான் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் பலசாலியோ, அந்த எது எனக்கு ஆபத்தோ அது எனக்கு அனுகூலமாகவோ மாறல. ஆனால் அவன் இருக்கும் போது எனக்கு சர்வம் அனுகூலமாக தான் இருக்கும். சர்வம் அனுகூலமாக தான் இருக்கும். அப்போ இது புரியாத ஒரு பெரிய ஞானி யாராவது இருந்தால் சொல்லுங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். புரியும் கண்ணு. நான் உங்களுக்கு வேற மாதிரி சொன்னா, கதலாகி கசிந்து நின்று கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னுரை கொய்ப்பதும். ஓதணும், எப்பவுமே மனசுல இருக்கணும். காதலாகி கசிந்து நின்று கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னுரை கொய்ப்பதும். வேதம் 4லும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம். உனக்குள்ள இருக்கான் பாரு, அவன் பேர் அது. அதனால தான் அந்த இடத்துல ஈஸ்வரன் வைக்கல, நாதன் நாமம் நம சிவாயமே. நம்ம சிவமா அது, இன்னொருத்தந்து கிடையாதான். அப்ப நீ எதை பார்த்து பயப்படுறியோ பயப்படு. அந்த பயம்தான் உனக்கு அவன் இருக்கிறதால நீ நல்லா இருக்குன்றது எண்ணத்தை உருவாக்கும். ஆனா அவன் இருக்கும் போது நீ பயம் போகக்கூடாது, அவன் இருக்கிறதால பயம் இல்லைன்ற ஞானம் வரணும். சிவம் இருக்க